நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் போடுற புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹே வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெய்பாட்ஸ் ஃபார்ம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபார்மில் கப்பி ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு லாஸ்ட்டாக ஷார்ட்ஸ்லேயே அதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், எத்தனை பேர் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் டைம் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஒரு சின்ன பெயிண்ட் பக்கெட்டில் தான் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மேலே ஒரு 2 இன்ச்சு மட்டும் கேப் இருக்கிற அளவுக்கு விட்டுட்டு மிச்சம் ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாக பிடிச்சாச்சு. அது கூட இப்போ வந்து ஆல்மண்ட் லீஃப் சேர்த்துக்கலாம். ஆல்மண்ட் லீஃப்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாதாணி மரத்தோட இலை, பழுத்த இலையை போடணும். நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். இருந்தாலுமே இது போடுறதுனால கொஞ்சம் மீனுக்கு நல்லா ஹெல்த்தாக இருக்கும். தண்ணியை நல்லா ப்யூரிஃபைட் பண்ணிடும். நம்ம இது மாதிரி பேர்ட்ஸுக்கும் கொடுக்கலாம். இது மாதிரி இலையை பிச்சு போட்டு ஒரு நாள் ஊற விட்டு அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் மோல்டுன்னு சொல்லி லவ் பேர்ட்ஸுக்கு வரும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃபெதர்ஸே இல்லாமல் சிக்ஸ் நிறைய இறங்கும். அது மாதிரி ப்ராப்ளம் வர பேரண்ட்டுக்கு இந்த தண்ணியை ஒரு வாரத்துக்கு நம்ம கொடுத்தோம்னா அந்த ப்ராப்ளம் க்யூர் ஆகிறதுக்கு பாசிபிள் உண்டு. இதான் நம்ம வாங்கிட்டு வந்த கப்பி பீஸ். எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா 4 ஃபீமேல் 2 மேல் வாங்கியிருக்கோம். நம்ம லோக்கல் பெட் ஷாப்பில் தான் வாங்கியிருக்கோம். இதான் ஃபிஷ்ஷுக்கு நம்ம வாங்கியிருக்க ஃபுட்டு. நார்மலாக அந்த ரெட் அண்ட் எல்லோ சின்ன ரவுண்டு ஃபுட்டு பார்த்திங்கன்னா, அது நம்ம தண்ணிக்குள்ளே போட்டோன்னே அந்த தண்ணியை கலரை மாற்றி விட்ரும். அதனால் நம்ம அந்த ஃபிஷ் ஷாப் ஓனர் வந்து நம்ம ஃப்ரெண்டு, இது நல்லாயிருக்குன்னு சொல்லி கொடுத்தா அப்படி மைக்ரோ பெல்லட்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம எப்படின்னு ஃபீட் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது போக லைஃப் ஃபுட்ஸுமே நம்ம கல்ச்சர் பண்ணுறக்கும் நம்ம சீனியர்ஸை கேட்டு வச்சுருக்கேன். மொய்னா, பிளட் வார்ம்ஸு, ஒரு 4-5 ஐட்டம் சொன்னாங்க. நம்ம இது ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டார்டிங் அப்படிங்கிறனால எப்படி ரிசல்ட் இருக்குதுங்கிற ஒரு ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டப் செட்டப்பு ப்ளஸ் இந்த லைஃப் ஃபுட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணி நம்ம ப்ரீடிங்கை பெருசாக பண்ணிடலாம். நம்ம லீஃப் போட்டு 2 நாளாக ஊற வச்சிருந்தனால பார்த்திங்கன்னா தண்ணியே சூப்பராக எல்லோ கலரில் ஆயிடுச்சு. 2 நாளாக வெளியே வச்சிருந்தனால கொஞ்சம் டஸ்டியாக இருக்குது. லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ் அதுக்கு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. மீன் இதுக்குள்ளே விடுறதுக்கு முன்னாடி லைவ் பிளான்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிளான்ட் உள்ளே வைக்கிறனால இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆக்சிஜன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஏன்னா ஃபிஷ் ஷாப்பில் ஃபாக்ஸ் ஸ்டைல் இதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் இப்போ கிடைக்கல. நம்ம பின்னாடி ஃபார்ம்லேயே பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு கொடி பிச்சு உள்ளே வச்சு விட்டாச்சு. இப்போ ஃபிஷ்ஷை ஒவ்வொன்றா பிடிச்சி அவங்க புது ஹோமில் உள்ளே விட்டுறலாம். ஃபிஷ் எல்லாம் அவங்க புது செட்டப்புக்குள்ளே செட்டில் ஆகிட்டாங்க. எப்படி இந்த புது செட்டப்பை ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரில. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபிஷ் ப்ரீடிங்கிறது நம்மளுக்கு இதான் ஃபஸ்ட் டைம். பிகினர் தான் நான். ஏன்னா மீன் வளர்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மீன் தொட்டியில் அழகுக்காக ரொம்ப நாளாக வளர்த்திருக்கேன். கோல் ஃபிஷ்ஷு, ஷார்க்கு இதெல்லாம். ஆனால் பார்த்திங்கன்னா அடிக்கடி அது செத்து போகிறதுனால அதை ரொம்ப சங்கடமாகி அதனால் அது வளர்க்குறதே விட்டாச்சு. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ப்ரீடிங்குங்கிறதுக்காக ஒரு செட்டப் போட்டிருக்கோம்.
இது எப்படி ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரில. நல்லபடியாக ரிசல்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஃபர்தராக எல்லாத்தையும் வெயிட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒவ்வொன்றா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம செட்டப் எப்படி இருந்துச்சு, ஃபிஷஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு ஏதாச்சும் முதல்ல ஆல்ரெடி ஃபிஷ் ப்ரீட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம செட்டப்பில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், ஏதோ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.